அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். உங்கள் கிருபை இல்லாமல் வாழவே முடியாதப்பா. சேர்ந்து பாடுவோம் வா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உக்கிருபை தாங்கினதையா. என் கோட்டை என் அரணம் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது அடிமையானியா, எனது தெய்வம் நீரையா, நானும் கேடகம் நீரே. என் கோட்டை துருகமும் நீரே, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்கச் செய்தே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்கச் செய்தே. மான்களின் கால்களை போல பலனாய் ஓடச் செய்தே.
நடக்கச் செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 43:2 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தத்தில். ஒரு புயல் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய நீச்சல் வீரராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது சமாளிக்க முடியாது. சுழல் காற்று வரும், கொந்தளிப்பு வரும், அவ்வளோதான், மாட்டிடுவாங்க, சிக்கிடுவாங்க, வாரி கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பார். என்னைய தண்ணீர்னா நம்ம நினைக்கிறோம் வெள்ளம் தண்ணி மழை பெஞ்சா வருதுன்னு. இல்லை இல்லை, சாத்தான் அவனுக்கு பேரே ஆண்டவர் சத்துரு வெள்ளம் போல வருவான்னு தான் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 59:19 பார்த்தீங்கன்னா சத்துரு வெள்ளம் போல வருவானாம், காட்டாற்று வெள்ளம் போல வருவானாம். ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு நான் போய்விட்டு, ரொம்ப ஷார்ட் ரூட்டுங்க, இதில் போங்க அப்படின்னாங்க. அது காட்ரோடு. அப்படின்னா மழை பெய்ந்து விட்டது, திடீரென்று ஒரு ஆற்றுல தண்ணி வந்துருச்சு. எனக்கு எதிரே ஒருத்தர் டிவி ஸ்பிட்டியில் வந்தார். அவர் சொன்னார், தைரியமாக போங்க, நான் வந்துட்டேன்ல. அவர் 2 அடி உயரத்தில் வந்துட்டார். நம்ம காரில் போனோம். அடுத்த சில வினாடிகளில் மரங்களாய் வருகிறது. காரு பாதியில் போய் நின்றுமோ நினைக்கிற இடத்துல கர்த்தர் உதவி செய்தார். கரை சேர்ந்துட்டோம். காட்டாற்று வெள்ளம் சொல்லிட்டு வராது, சத்துரு வெள்ளம் போல வருவானா. வெளிப்படுத்தல் 12:15-16 பார்க்கும்போது அந்த பெண் மேல், ஸ்திரீ மேல் பாம்பானது சினங்கொண்டு தன் வாயிலிருந்து வெள்ளத்தை கக்கினதான், தண்ணீரை கக்கினதான். அடித்து கொண்டு போகட்டும், அழிச்சிருமன்னு சொல்லி. ஆனால் வெளிப்படுத்தல் 12:16 சொல்லு, பூமி துணை நின்றதா, கர்த்தர் துணை நின்று அந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை அவளையும் காப்பாற்றினாரா. இன்னைக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு கோபம் கொண்டு நீங்கள் துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் கர்த்தரை நம்புறதையும் பார்த்து உங்கள் வேலையில், தொழிலில், குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டைகளை, குழப்பத்தை கொண்டு வந்து முடக்க நினைக்கிறான். நீங்கள் பயப்படாதீங்க. நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் என்றவர் இன்னைக்கு இந்த இக்கட்டில், எதிர்ப்பில், போராட்டத்தில், தடையில் உங்களோடு இருந்து உங்களை கரை சேர்ப்பார், ஜெயத்தை தருவாரா. இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாரா? 106 சங்கீதம் 9 பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அவர் செங்கடலை அதட்டினாராம், வெட்டாந்தரையாச்சாம். அற்புதமாக நடந்தாங்களாம், அற்புதமாக நடந்தாங்களாம். இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிற தண்ணீர்களை மூழ்க அழிக்க நினைக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் தவிடுபொடியாக்கிடுவார். அந்த சாத்தானுடைய திட்டங்களை நிர்மூலமாக்கி உங்கள் காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் தருவார். அதற்கு தாங்க அவர் கூட இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன போராட்டம், என்ன பிரச்சனை? வேலையிலையா, குடும்பத்திலையா, தொழிலையா, ஊழிய வாழ்க்கையிலையா, ஜெப ஜீவியத்தில் எதில் எதிர்நீச்சல் போடுறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கடினமான எல்லாவற்றையும் லெகுவாக்கி அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார்,
அற்புதங்களை செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிச்சிருவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னீர். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும், கிருபையால் நிரப்பும். உம்முடைய கர நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, ஒரு நன்மையை எதிர்பார்க்கிற அத்தனை பேருக்கும் வழியை திறந்து மேன்மைப்படுத்தி உயர்த்தியறலும். காரியங்கள் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவக்கரம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும். ஆமென்.